மார்க்கெட்டு என்ன மாதிரி நடக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து பதிவு பண்ணுறது 23/24 உண்டான ஃப்ரைடேக்கு உண்டான கீ லெவல் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படின்ற நம்மளுடைய இது இருக்குது. நான் சொந்தமாக மேக் பண்ண இண்டிகேட்டர் இருக்குது, அதை பாருங்கள். அது சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி ஜென்ரேட் ஆகுது, சரிங்களா? இது ஒன்று. அதனால் இப்போதைக்கு ரன் ஆகிற கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணணும். ஏன்னா எப்போயுமே கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க பெரிய லாஸ்லன்றது போகிறது கிடையாது. இந்த கீழே பையிங் அண்ட் செல்லிங் காட்டுற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து குவான்டிடேட் ட்ரேடிங் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணது. அப்போ நாளைக்கு 23,650 இதை கட் பண்ணால் ஃபால் வந்து பெருசாக இருக்க போகுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஃபால் கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கட் பண்ணாது. ஆனால் இதில் நம்ம இதில் ஆர்எஸ்ஐயில் நான் கண்டுபிடிச்ச ஆர்எஸ்ஐயில் இது என்ன பையிங் ஜோனில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ பையிங் ஜோனில் என்ன மாதிரி இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, 0ன்றது நியூட்ரல். அப்போ வீக்லின்ற லெவலில் எங்கே இருக்குது, வீக்லின்ற இடத்துல நியூட்ரலில் தான் இருக்குது. அது நியூட்ரலை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. இது நல்லா பார்த்தா தெரியும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நியூட்ரலாக இருக்குது. அப்போ நியூட்ரல் கண்டிஷனில் அப்போ 23,640 இங்கே வந்து 23,886 மைனஸ் 23,650 பிரேக் அவுட் பண்ணணும். $236 இன்ட்டு 0.81 போட்டுக்கலாம். அப்போ 191 பாயிண்ட்டு நம்ம எந்த டீப் மணி எடுக்க போகிறோம், புரியுதுங்களா? எந்த டீப் மணி எடுத்தால் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கரெக்டான ஒரு கீ லெவலாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எந்த லெவலில் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது இது 200 ரவுண்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற ஆன்சர் வந்து 0.81 போட்டோம். அப்போ 23,150 ப்ரைஸு 500க்கு அப்புறம் வந்தால் ஒரு மூமெண்டம் தரப்போகுதுன்னு சொல்லுது. அப்போ இந்த ப்ரைஸ் கூடால நீங்கள் என்ன பண்ணணும்னா +200 சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர். இது மேத்தமெட்டிக்ஸாக எப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன். 200 அதாவது அந்த 304 ப்ளஸ் அப்போ 490 500. இப்போ அந்த 500 நம்மளுடைய பையிங் வேல்யூவில் வருதான்னு பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுறோம், நாங்கள் மேக் பண்ண இண்டிகேட்டரை சொந்த இண்டிகேட்டரை இதை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இது அது ஆட்டோமேட்டிக்காக கட்டும். அப்போ 500னா 500க்கு அப்புறம் இதை பிரேக் பண்ணுது, வீக்லி ஐயை பிரேக் பண்ணுது, வீக்லி லோவை பிரேக் பண்ண, அதாவது மந்த்லி லோவை பிரேக் பண்ணுது, வீக்லியுடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ இந்த இடத்துலேருந்து இது எந்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி, இந்த 500லேருந்து 620ன்றது இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலும், புரியுதுங்களா? என்னுடைய மார்க்கெட் லெவலில் பாருங்கள், இந்த பாட்டை மட்டும் போகலை. அதாவது நேற்றினுடைய ஐஏக்கு நியர்பைலேயே அந்த 78% அப்படியே இருந்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 420 நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 420 இந்த ப்ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது எங்கேருந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கணும், இந்த 420 அப்படி இல்லைனா 520. அப்போ இந்த 650 கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இப்படி போகிற மாதிரி போயிட்டு கேண்டில் இது வரைக்கும் வச்சுட்டு திருப்பி சடனாக கீழே வந்துடும். திருப்பி அட்டம்ப்ட்டையும் அதே பக்கத்தில் நியர்பையில் போயிட்டு திருப்பி அடி கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் தேர்ட் அட்டம்ப்ட்டு பிரேக் அவுட் பண்ணும்போது
சருன்னு இந்த ப்ரைஸ் வரைக்கும் பால் வந்து ஸ்பீட்னஸ் எடுக்க தொடங்கிடும். அப்போ அதனுடைய டெல்டா வேல்யூ 0.81லேருந்து 0.91 மாறும். அப்போ 91 மாறிச்சுன்னா இங்கேருந்து இந்த 500லேருந்து 600ன்றது. அப்போ நம்மளுடைய பையிங் ஜோன் 420, 520, 600 ஆகும். இங்கே 420 இருக்குன்னா 500 வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டண்ட்டு. அது போல் இது நம்ம ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதிலே நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே இந்த ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி எங்கெங்கே இருக்குது என்னுடைய லெவலில் எதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 மினிட்ஸு இல்லை 1 ஹவர் கேண்டிலில் வச்சுட்டு நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸில் நான் கொடுப்பேன். அப்போ எம்எஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு அப்புறம் இது மார்க்கெட்டும் புல்லிஷாக இருக்குது, நிஃப்டியும் இண்டெக்ஸும் புல்லிஷாக இருக்குன்னா அந்த 640லேருந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லோவையும் உடைக்குது. அப்போ எல்லாத்தையும் உடைக்கும்போது தான் இது டவுன் சைடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அதேமாதிரி பஜாஜ் ஆட்டோ பாருங்கள். பஜாஜ் ஆட்டோ இந்த 2 ஹவர்ன்றது எந்த இடத்துல இருக்குது? இப்போ மேத்திக்ஸ் அது இப்போ மந்த்லியுடைய மிட் பாயிண்ட்டுன்னு காட்டுது. அப்போ இந்த ஒரு வாரம் நடந்தனுடைய கேண்டிலில் எந்த பர்சன்டேஜில் வருது? இது வந்து இது இப்போ வந்து பார்த்துங்க, இந்த ஒரு வாரனுடைய கேண்டில் இது எப்படி பிரேக் அவுட் பண்ண போகுது? அப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாளினுடைய லோவையும் கட் பண்ணுதுன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த பேர் எது வரைக்கும் வரும்னா இது வந்து இன்ட்ராடே லெவலுக்கு, அதாவது அந்தந்த வாரம் செஞ்சை பார்க்கும்போது அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாளுடைய லோவையும் கட் பண்ணுதுன்னா ட்ரெண்டு நெகட்டிவ். நேத்தனுடைய லோவியம் வேலைக்கிழமையினுடைய லோவியம் கட் பண்ணுது. அந்த நெகட்டிவ் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பேசிங் வந்து பேஸ்மெண்ட்டு இது. சரிங்களா? அதாவது 6 மந்த்தினுடைய 78 FI லெவல்ஸுன்றது இது ஒரு இடம். சரிங்களா? இது வந்து குரூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறவங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் அப்போ இந்த ரீசெண்டான லோ என்ன ப்ரைஸ் வந்திருக்கோ அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ஃபாலோ ஆச்சுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13,240ன்றது 200ன்றது பிரேக் அவுட் பாயிண்ட். இதிலேருந்து பாதிச்சுன்னா இது வரைக்கும் வரும். இதில் வந்து ஏன் ஃப்யூச்சர் மட்டும் வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் ஃப்யூச்சர் தான் பார்ப்பேன். ஏன் ஃப்யூச்சர் பார்க்குறேன்னா ஃப்யூச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக் பிரேக் அவுட்டு எந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இங்கே கூட பாருங்கள், இந்த இதில் இது என்ன பண்ணு வீக்லி FI லெவலும் அதை வீக்லி 127ம் மந்த்லி 127 ரிவர்சல் பாயிண்ட். இது கரெக்டாக அந்த இடத்துல இதுவாகிருக்குங்களா? அதேமாதிரி டைட்டன், இந்த டைட்டன் பாருங்கள். அப்போ 2 ஹவர் கேண்டிலில் இந்த கேண்டிலை விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஹவர் கேண்டில் உடையது நேற்றனுடைய மிட் பாயிண்ட்டும் உடையதுன்னா இப்போ இதுலேருந்து ஃபால் இருக்குமா இல்லையான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு ரிவ்யூ மட்டும்தான். அப்போ இதே மாதிரி எல்என்டி பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய இப்போ இதனுடைய ப்ரைஸில் நம்ம பார்க்கலாம். இது லிக்விடிட்டி ப்ராப்ளத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இதுவும் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் அடுத்த மணியில் இருக்கிற வேல்யூவேஷனில் இதை எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ட்ரேடிங்கில் நம்ம வந்துட்டு இது எதை பிரேக் பண்ணுது? 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணுது, ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டிலையும் பிரேக் பண்ணுதுன்னா அப்போ எந்த லெவல்லேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குல்ல, ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில். அப்போ இந்த ப்ரைஸில் எடுத்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணலாம். ஒரே இண்டிகேட்டர் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உதவும், சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் உதவும். அப்போ இந்த 48 ரூபா 50 ரூபான்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ நம்மளுடைய நான் இன்னமும் சொல்கிறேன், ரீட்டெயில் ட்ரேடர் தான் இது, நஷ்டமோ லாபமோ இது பொறுப்பேற்க மாட்டேன், பகிர்ச்சின்னு கொடுத்துக்க. அப்போ இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் இந்த ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் இது திருப்பி அகைன் கூட ஃபாலோ ஆகலாம்.
அப்போ இந்த ஃபால்க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது இந்த 50 ரூபா இல்லை 48 ரூபா. 48 ரூபாய்க்கு இப்போ உதாரணத்துக்கு எடுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டான ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 44 ரூபா இருக்குது. அப்போ 40 ரூபான்றது எனக்கு 35 ரூபான்றது எஸ்எல்ஆர் போட்டுக்கிட்டு, இல்லை 38 ரூபான்றது எஸ்எல்ஆர் போட்டுக்கிட்டு, இதில் இருந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பார்ப்பேன். அப்போ நிஃப்டி இன்னமும் ஃபர்தராக கீழே விழுது ஃபாஸ்ட்டாக. ஏன்னா நிஃப்டி பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த 72 ரூபாயிலிருந்து தான் ஒரு ஸ்பீட்னஸாக இடிச்சிச்சுன்னா 110 ரூபா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகும். சரிங்களா? அதே போல் நம்ம திருப்பி அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள், தொடர்ந்து இந்த 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 சஜஷன் லைனுக்குள்ளேயே ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. நம்மளுடைய ஆர்எஸ்எல் என்ன கட்டுது? நியூட்ரலாக இருக்குது. அந்த நியூட்ரல் வந்து எல்லா நாளும் வந்து இந்த நியூட்ரல் பொசிஷன்லேயே தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இது பார்த்துட்டிங்களா? அடுத்தது வந்து பாலியோகேப் போகும். பாலியோகேப் பாருங்கள், இந்த லோ வரும்போது 2 ஹவர்ஸில் பாருங்கள் இதனுடைய லெவலில் வரும்போது இதுவாக இருக்குது. அப்போ நிஃப்டினுடைய நிஃப்டி இதே போல் இதுவும் கீழே விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா 850ன்றது 840ன்றது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது ஃபர்தராக அங்கே வந்து நின்றோம். ஏன்னா நியூட்ரலில் இருக்குது ஆர்எஸ்ஐயில். அடுத்தது எம்என்டம் பாருங்கள். அந்த எம்என்டமில் இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா லைன்ஸ்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்களா. இந்த 210லேருந்து 220 ரூபாலேருந்து 200 ரூபான்றது பக்கத்தில் இது ட்ரேட் பண்ண முடியும். பிஎஸ்சி லிமிடெட் பாருங்கள், நான் குரூப்பில் நான் பிஎஸ்சி லிமிடெட்ன்றது கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ரீசெண்டான இந்த லோவையும் 4 நாளினுடைய லோவையும் கட் பண்ணுது, நேற்றுனுடைய லோவையும் கட் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற ப்ரைஸை நம்ம பார்க்கணும். திருப்பி நான் காட்டுறேன், இன்னமும் சொல்கிறேன், இது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான். இதை வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ இதை நான் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ இன்னையினுடைய ப்ரைஸு இந்த பிஎஸ்சி லிமிட்டடில் நம்ம கம்பெனியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும்? இதை பார்த்துட்டோம். சரிங்களா? இது என்ன பண்ணுது? 4 நாள் உடைய லோவையும் கட் பண்ண போது கட் பண்ணிச்சுன்னா வீக்லி உடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டையும் கட் பண்ண போகுது. அப்போ ட்ரெண்டு நெகட்டிவ். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்சியில் நியூட்ரலில் காட்டுது. அதே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது என்ன இருக்குது, வீக்லியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ எல்லாமே வந்து நியூட்ரலாக இருக்குது. அந்த -2 வரைக்கும் தான் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ இங்கேருந்து 1ல் இருக்குது, ஆனால் 2 வரைக்கும் இன்னொரு 1 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ வீக்லியில் பார்க்கும்போது பெரிய செல்லிங் உண்டான ஏரியாவில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த செல்லிங் வந்து அந்த டைம் ஃப்ரேமில் டே டைம் ஃப்ரேமில் -1ல் இருக்குது, ப்ளஸ் -2 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான அது வரைக்கும் தான் போகும். அப்போ இங்கேருந்து இது ஃபாலோ ஆகிடுச்சுன்னா இது வந்து இதில் வந்து 0 பாயிண்டில் வந்துடும் ஆர்எஸ்ஐயில். இதை வந்து பார்த்துட்டு நம்ம வரலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இதனுடைய ப்ரைஸ் பார்த்துட்டோம். அதே 3 ஹவர் கேண்டிலில் நம்ம பார்ப்போம். அப்போ 3 ஹவர் கேண்டிலில் பார்த்தீங்களா? அப்போ 3 ஹவர் கேண்டிலில் இதனுடைய ஹை, அதாவது 152 ரூபா இல்லை 144 ரூபாய்க்கு அப்புறம் 152 ரூபா போயிடுச்சுன்னா 140 ரூபான்றது என்னுடைய பர்சனல் எஸ்எல். அதாவது வந்து நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ஒன்றும் சொல்கிறேன், ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டர். இப்போ இதிலேருந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகுதுன்னா, அப்போ அவங்க மெயினில் ஃபாலோ ஆகுதுன்னா 170, 220, 205ன்றது இதில் நடுவில் உண்டான ரெஸ்டன்ட். இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும்ல, அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாமா? உதாரணத்துக்கு நான் நாஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ டவ் ஜோன்ஸ் பாருங்கள், டவ் ஜோன்ஸு இது எங்கே கரெக்டாக எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் ஆகிடுது, வீக்கினுடைய ரிவர்சல் பாயிண்ட்டு இங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இது வரைக்கும் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் டவுன்ஸு என்விடியா பாருங்கள், ஒரு ஐடி கம்பெனி. இப்போ இதுவும் ஃபர்தராக ஃபாலோ ஆகுது, வீக்லியுடைய ஓப்பன் பாயிண்டில் இருக்குது.
இதுவும் இது அடுத்த லெவலுக்கு நோக்கி வருதுன்னா இது அடுத்த லெவல். இது யூகே மார்க்கெட்டு ஒரு கால் கொடுத்து இதாகிருக்கும் சரிங்களா. யூகே மார்க்கெட்டில் இந்த லெவல். இது நாஸ்டாகும் பாருங்கள் காலில் இருக்குது.